வணக்கம். சிங்கப்பூர் ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்தியா போகிற பிளான் இந்த வருஷம் இல்லைன்றதுனால நாங்கள் மலேசியா பினாங்குக்கு போயிருந்தோம். அங்கே தண்ணீர்மலை முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் என்னென்ன இடத்துக்குலாம் போனோம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ நாங்கள் தேர்ஸ்டே மத்தியானம் ஃப்ளைட் எடுத்து தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பினாங். அங்கே போயிட்டு ரூமுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களால் டைமுக்கு ரீச் ஆக முடியல. ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே சன்ரைஸ் பார்த்துட்டு இதுதான் நாங்கள் இருந்த ஏர்என்பியோட வியூ. ஸோ நாங்கள் இருந்தது 15th ஃப்ளோர். இந்த ஏர்என்பியோட ரூம் டூர் நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ இது ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருந்தது. கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதுனால கோவில் பணிகள் நடந்துட்டு இருந்தது. ஸோ சாமி அப்படியே கும்பிட்டுட்டு படியேறலான்ட்டு கிளம்பியாச்சு. படிக்கட் பார்த்திங்கன்னா நல்லா விசாலமாக தான் இருந்தது. யானைப்படின்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு நல்லா இடமா தான் இருந்துச்சு. அதனால் நமக்கு டயர்ட்னஸ் அந்தளவுக்கு தெரியாது. நல்லாவே ரெஸ்ட் பண்ணியே போகலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வெயில் சுத்தமாக இல்லை. அதனால் நிழலாகவே இருந்ததுனால நல்லா ஒரு குளிர்ச்சி ஒரு கூலிங் எஃபெக்டாகவே தான் இருந்தது. ஆனால் போகிற வழி எல்லாமே சின்ன சின்ன அருவியோட சத்தம் ப்ளஸ் குரங்குகளோட சேட்டைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கீழே முன்னாடி இது வரைக்கும் தான் இருந்திருக்கு கோவில். இதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் மலை ஏறணும் நம்ம. இது பழைய கோவில் இருந்த இடம். ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள். இது நான் பழைய கோவில் இருந்த இடத்துலேருந்து ஜூம் பண்ணி எடுத்தது. இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம மேலே போகணும். ஆனால் போகிற வழி எல்லாமே அருவியோட சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஏறுறதோட டயர்ட்னஸ்ஸு சுத்தமாக இருக்கவே இருக்காது. குரங்குங்களோட சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஏதாவது பூ மாலை அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. நானும் ரீச் ஆகிட்டோன்னு நினச்சிட்டே பார்க்குறேன். ஏறிட்டே இருக்கோம். ரீச் ஆன மாதிரி இல்லை. கடைசியாக ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. ஆனால் எல்லா கடையும் க்ளோஸில் இருந்தது. ஒரு கடை மட்டும்தான் இருந்தது, பூக்கடை. மாலை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டாப்லேருந்து இருக்கிற வியூ. கோவில் நல்லா விசாலமாக நல்ல பெரிய கோவிலாக இருந்தது. எனக்கு பெரிய ஆச்சரியம். இப்படி மலையில் இவ்வளோ இடம் கொடுத்து இவ்வளோ பெருசாக அகலமாக விசாலமாக வசதியாக என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த கோவில். நான் கோவில் உள்ளெல்லாம் வீடியோஸ் எடுக்கலை. ஒரு சில ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். மற்றபடி கோவில் ரொம்ப பெரிய கோவில். அமைதியாக நல்ல சூழலாக இருந்துச்சு. கோவிலோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல இடம் இருந்தது. ஸோ இங்கே தைப்பூசம் ரொம்ப ஃபேமஸ். தைப்பூசத்துக்கு நல்லா தாராளமாக ஆயிரக்கணக்கான மக்கள்கள் நல்லா நிற்கிறதுக்கே நல்லா இடம்லாம் வசதியெல்லாம் நல்லாவே இருந்தது. கோவிலுக்கு கீழே நிறையா கோவில்கள் சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் டைம் ஆனதுனால எல்லா கோவிலும் மூடி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில். தெப்பக்குளம் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. மலைக்கு மேலே இப்படி ஒரு அழகா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஐயப்பன் கோவில்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்த டயத்துக்கு.
அப்புறம் அப்படியே மெதுவாக படி இறங்கி கீழே வந்தாச்சு. கீழே வந்தோன்னா சிவன் கோவில் இருந்தது. நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிவன். அந்த சிவனை நோக்கி போகிற நம்ம பாதையுமே மன அமைதியோடு போகிறது மாதிரியான அமைப்பு அமைஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கே மிக அருமையாக இருந்தது. ஸோ சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்றதுக்காக நடந்து வரும்போது இந்த அருவியை பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கேருந்து பார்க்கும்போதே ராஜகோபுரம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் தண்ணீர்மலை முருகர் கோயிலுக்கு வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த இயற்கையை நல்லபடியாக ரசிங்க, சாமி தரிசனம் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பினாங்கில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.